வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரோஹிணி கிட்ட இருந்து ஈஸியாக உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க ஒரு ஐடியா கொடுக்குறேன்னு சொல்லி பார்க் ஃப்ரெண்ட் சந்தோஷ் சொல்ல என்ன ஐடியான்னு கேட்குறாரு மனோஜ். உடனே கொஞ்சம் தள்ளி போய் நின்னுங்க. ஏன் ப்ரோ அங்கே போய் நிற்கிறீங்கன்னு மனோஜ் கேட்குறாரு. இல்லைப்பா, ஃபோனில் பேசிக்கலாம், உன் பக்கத்தில் நின்று நான் சொல்லலை அப்படிங்கிறாரு பார்க் ஃப்ரெண்டு. மனோஜோட சேர்ந்து கொஞ்சம் அறிவாளியா இருந்த அவரும் இப்ப அடிமடையனா மாறிட்டாரு. நான் சொல்ல போற இந்த ஐடியாவை கேட்டு உனக்கு கோபம் வரலாம், ஏன் நீ என்னை அடிக்க கூட செய்யலாம், அது உன்னை வெறி கூட ஏத்தலாம். அப்ப நீ என்னை அடிக்க வந்தா ஓடுறதுக்காக தான் இங்கே நிக்கிறேங்கிறாரு மொட்டை பாஸ். உங்க ஐடியா நல்ல ஐடியாவா இருந்தா நான் ஏன் அடிக்க போறேன், நான் ஒன்னும் பண்ண மாட்டேன், உங்க ஐடியா என்னன்னு சொல்லுங்கன்னு கேக்குறாரு மனோஜ். ப்ரோ பேசாம நான் உங்க ரோஹிணியை லவ் பண்ணுவான்னு கேக்குறாரு மொட்டை பாஸ். ஏண்டா 1ஆம் நம்பர் பைத்தியக்காரா, அந்த மாங்கா மனோஜாலியா அவளை சமாளிக்க முடியலன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்க. ஏற்கனவே மண்டைக்கு மேலதான் ஒன்றும் இல்லை, இப்போ உள்ளரையும் ஒன்றும் இல்லைன்னு நிரூபிக்கிற நீ எப்படிப்பா சமாளிப்ப? மனோஜ் பயங்கரமா முறைச்சிக்கிட்டு என்னையா சொன்னேன்னு கேட்க பார்க் ஃப்ரெண்டு ஈன்னு வழிஞ்சிட்டு நிக்கிறாரு. புடிப்பா அந்த ஆளன்னு ஜீவா கிட்ட சொல்ல ஜீவா ஓடி வந்து பிடிச்சிடுறாங்க. ஓட தயாரான மொட்டை பாஸ் ஜீவா விடுன்னுட்டு இருக்காரு. மனோஜும் அவரோட சேர் கிட்ட இருந்து வெளியே வந்து மொட்டை பாஸ் கிட்ட வர்றாரு. மனோஜ் எதிரில் வந்து நிக்க, இதுக்கு தான் நான் அப்பவே அங்க போய் நின்னுங்கிறாரு மொட்டை பாஸ். என்னையா பேசுற நீ, உன் பாஸோட பொண்டாட்டியாவ அப்படின்னு மனோஜ் திட்ட, பாஸ் 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 மெதுவா பேசுங்கன்றாங்க ஜீவா. உன் ஃப்ரெண்டோட பொண்டாட்டிய போய் அப்படின்னு மனோஜ் திட்டிட்டு இருக்கு. இப்பதான் உன் பொண்டாட்டி இல்லையே அப்படின்னு மொட்டை பாஸ் மனோஜோட முகத்துக்கு நேரா கைய நீட்டுறாரு. மனோஜ் சோகமும் யோசனையுமா நின்னுட்டு இருக்க. டைவர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பிரச்சனை பண்றாங்கன்னு நீ சொன்னதுனாலதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, நான் அதை சொன்னேங்கிறாரு மொட்டை பாஸ். அதுக்காக நீ அவளை லவ் பண்ணுவியா அப்படின்னு மனோஜ் கேட்க, இல்ல ப்ரோ நான் எப்படி பண்ணுவேன், எனக்கு தான் ஏற்கனவே மேரேஜ் ஆகி பொண்டாட்டி குழந்தையெல்லாம் இருக்கே அப்படின்னு மொட்டை பாஸ் சொல்ல, அப்புறம் எதுக்கு அப்படி சொன்ன அப்படின்னு முறைச்சிக்கிட்டே கேட்குறாரு மனோஜ். ரோஹிணியை லவ் பண்ற மாதிரி நடிப்பேன் ப்ரோ அப்படின்னு மொட்டை பாஸ் சொல்ல, நடிச்சு அப்படின்னு ஒரு மாதிரியா பார்த்துட்டு கேட்குறாரு மனோஜ். எனக்கும் ரோஹிணிக்கும் கள்ள தொடர்பு இருக்கு, அதனால டைவர்ஸ் கேட்குறேன்னு நீ சொல்லலாம் அப்படின்னு மகா மட்டமான ஒரு ஐடியாவை சொல்றாரு பார்க் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் கேஸ் உன் பக்கம் ஸ்ட்ராங் ஆயிடும் அப்படின்னு அந்த கழிச்சட சொல்ல மனோஜும் யோசிக்குது. ஜீவாவும் ஆர்வமா 2 பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்க. கேஸ் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு பதிலாக கள்ள தொடர்பு ஸ்ட்ராங் ஆயிட்டா அப்படின்னு மனோஜ் சந்தேகமா கேட்குறாரு. ப்ரோ இதெல்லாம் நடிப்பு தானே ப்ரோ அப்படிங்கிறாரு மொட்டை பாஸ். பாஸ் பாஸ் டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ரீசனாக இருக்கும், ஏன்னா டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் வேணும்னு சொல்லுவாங்கல்ல அப்படின்னு ஜீவாவும் சொல்ல, மாங்கா மனோஜ் யோசிச்சுட்டு எனக்கு ஒன்றும் புரியல, ஆனால் ஒன்று எனக்கு சீக்கிரம் அவகிட்ட இருந்து டிவோர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, கவலையே படாத ப்ரோ, நான் சொல்கிறேன் இந்த ஐடியா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்க் ஃப்ரெண்டு சந்தோஷ் சொல்ல, எல்லாம் என் நேரம், இந்த மாதிரி ஐடியாவெல்லாம் நான் கேட்க வேண்டியிருக்கு, எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு, இப்பெல்லாம் எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்க மாட்டேங்குது, சரி என்னமோ பண்ணுங்கிறாரு மனோஜ். தேங்க்யூ ப்ரோ, இதெல்லாம் நான் உனக்காக தான் பண்ணுறேன், இதை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணணும், இன்னைக்கு ராத்திரி ஷோரூமில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு அந்த கேவலமான ஜென்மம் சொல்ல, இந்த கேடுகெட்ட ஜென்மமும் ஓகேன்னது. ஜீவா நீ இருக்கியா டிஸ்கஷனுக்குன்னு மனோஜ் கேட்க, ஐயோ பாஸ் லேட்டா நான் அம்மா திட்டுவாங்க அப்படின்னு பதறிட்டு அங்கிருந்து ஓடிடுறாங்க ஜீவா. சரி விடு ப்ரோ, நம்ம 2 பேர் மட்டும் இருந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், ஊர் அமைதியா இருக்கிற நேரத்துல தான் மனசும் அமைதியா இருக்கும், அப்ப நாம டிஸ்கஸ் பண்ணோம்னா நல்ல நல்ல ஐடியா எல்லாம் வரும் அப்படின்னு அந்த அரமெண்டல் சந்தோஷ் சொல்ல, ஏதேதோ சொல்றீங்க, சரி எதையாவது பண்ணி எங்களுக்கு ரோஹிணி கிட்ட இருந்து டிவோர்ஸ் கிடைச்சாலே போதும், அவ்வளவுதான், எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு நைட்டு நான் வரலன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு ஆஃப் பாயில் மனோஜ் அங்கிருந்து போக, ஓகே ப்ரோன்னு சந்தோஷ் அந்த பக்கம் போயிடுறாரு. சத்யா சேர்ல உட்காந்துட்டு மொபைல்ல ஏதோ காட்டிட்டு இருக்க, அவங்க அம்மாவை பார்த்துட்டு நல்லா இருக்குடாங்கிறாங்க. அப்போ உள்ளர வர்ற முத்து, என்ன 2 பேரும் எதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, வாங்க 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 மாப்பிள்ள அப்படின்னு மீனாவோட அம்மாவும் வாங்க மாமான்னு சத்யாவை எழுந்து நிக்கிறாங்க. முத்து இன்னொரு அடி உள்ளர வர, மாமா உட்காருங்க அப்படின்னு சத்யா சேரை காட்ட, உட்காருங்க மாப்பிள்ளன்னு அவங்க அம்மா சேரை எடுக்கிறாங்க. இருக்கட்டும் பரவாயில்லத்த, என்ன சத்யா வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துட்டியா அப்படின்னு முத்து கேட்க, ஆமா மாமா இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வருவீங்கன்னு அக்கா சொன்னா, நான் வேற நைட் ஷோ புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சத்யா சொல்ல, சத்யாவோட தோல்ல கையை போட்டு ஆட்டிக்கிட்டு, ஏண்டா நான் வரேன்னு நைட் ஷோவுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டியா அப்படின்னு முத்து கேட்க, இல்ல மாமா நேத்தே நான் புக் பண்ணிட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து வேற ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சத்யா சொல்ல, சரிடா போயிட்டு வாடா, இந்த வயசுல தான் இப்படிலாம் போக முடியும், கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வையேன் இப்படிலாம் ஃப்ரீயாவே இருக்க முடியாது, அங்க போகாத இங்க போகாத ஃப்ரெண்ட்ஸை பார்க்காத அப்படின்னு நம்மள கட்டி போட்டுருவாங்க பாத்துக்க அப்படின்னு முத்து மனசுல இருந்ததை சொல்லிட்டு இருக்க. கிச்சன்ல இருந்து மீனா இதெல்லாம் கேட்டுக்கிட்டே வெளியே வந்து ஓகோங்கிறாங்க. அவ்வளவுதான், ஐயோ
வாயாலேயே மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு ஜெர்க்காய் பாக்குறாரு முத்து. அப்ப நான் உங்களை கட்டி போட்டு வச்சிருக்கேனா அப்படின்னு மீனா கேட்க முத்து திருதிருன்னு முழிக்கிறத பார்த்து சத்யா ஜாலியா சிரிக்கிறாரு. ஏண்டா உங்க அக்கா இங்கதான் இருக்கான்னு சொல்ல மாட்டியா அப்படின்னு கேக்குற முத்து கெக்கே பிக்கேன்னு ஒரு சமாளிப்பு சிரிச்சிட்டு, இல்ல மீனா, அதெல்லாம் வேற சில பேர் சொல்லுவாங்க, நீ அப்படி கிடையாது, நீ என்ன பாசத்துல கட்டி போட்டு வச்சிருக்கன்னு பயங்கரமா வழியிறாரு முத்து. அவங்க அம்மா வெக்கமாவும் அடேங்கப்பா எவ்வளவு அருமையா சமாளிக்கிறாரு மாப்பிள்ளன்னு பெருமிதமாவும் பார்த்துட்டு இருக்காங்க. மாமா நல்லா சமாளிக்கிறீங்கன்னு சத்யா சொல்ல, நீ சும்மாருடா அப்படின்னு அடிக்குறல்ல அவரை மிரட்ட, இன்னொரு தடவை வசமா மாட்டாமையா போயிடுவீங்கன்னு சத்யா சிரிக்கிறாரு. ஐயோ பேச்ச மாத்தணுமே, இல்லைன்னா இவ சுடுசுடுன்னு இருப்பாளே அப்படின்னு நினைக்கிற முத்து, என்ன மீன் குழம்பு வாசம் வீட்டையே தூக்குது அப்படின்னு முத்து கேட்க மீனாவும் கொஞ்சம் கோவமாவே, ஆமா உங்களை கட்டி போடுறதுக்கு தான் மீன் குழம்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ இவ இன்னும் உடலையா அப்படிங்கிற மாதிரி பாக்குற முத்து இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு கேக்குறாரு. மாமா நீங்க வந்ததுதான் மாமா ஸ்பெஷலு அப்படின்னு சத்யா சொல்ல, ஏண்டா நான் என்னடா புதுசாவா வரேன் அப்படிங்கிறாரு முத்து. இல்லைங்க, ரொம்ப நாள் கழிச்சு இங்க தங்கறதுக்கு வர்றீங்கல்ல, அதான் அம்மா மீன் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு மீனா சொல்ல, எதுக்குத்த இதெல்லாம் அப்படின்னு முத்து கேக்குறாரு. இருக்கட்டும் மாப்பிள்ள, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் வந்து தங்க போறீங்க, அடிக்கடி வரலாம்ல மாப்பிள்ளன்னு கேக்குறாங்க சந்திரா. என்ன பண்றது அத்த, சவாரி வந்துடுது, 2 தடவை கூப்பிட்டு போகலன்னா ஆளை மாத்திடுவாங்க, என்னத்த பண்றது, பொண்டாட்டி கூப்பிட்டு போகலன்னா கூட அடுத்த நாள் பேசி சமாதானம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு முத்து. ஆமா ஆமா நாங்க தானே நீங்க என்ன சொன்னாலும் நம்பிடுவோம் அப்படின்னு மீனா சொல்ல, ஐயோ எந்த பக்கம் போனாலும் அணைக்கட்டுறாளேன்னு நினைக்கிற முத்து, ஐயோ மீனா அப்படி இல்ல, சவாரி கூப்பிட்டா போகாம இருக்க முடியாதுல்ல அதான் சொன்னேங்கிறாரு. ஓஹோ அப்ப இனிமே உங்களை கூப்பிடணும்னா கார் புக் பண்ணணும் அப்படின்னு மீனா சொல்ல, முத்துவுக்கும் கொஞ்சம் கோவம் வந்துடுது. அதான் நீ கூப்பிட்டு நான் உடனே வந்துட்டேன்ல அப்படின்னு அவரு கேட்க, சத்யாவும் அவங்க அம்மாவும் இவங்களோட செல்ல சண்டையை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா மீனா விட்டு கொடுக்க ரெடியா இல்ல, என்னமோ பெரிய தியாகம் பண்ண மாதிரி சலிச்சுக்கிறீங்களே அப்படின்னு மீனா சொல்ல, முத்து என்ன பதில் சொல்லான்னு யோசிச்சுட்டு இருக்க அவங்க அம்மா கை கொடுக்குறாங்க முத்துவுக்கு. ஏய் சும்மா சும்மா ஏதாவது மாப்பிள்ளை சொல்லிட்டு இருக்காத, நீ போய் மாப்பிள்ளைக்கு சாப்பாடு எடுத்து வைங்கிறாங்க அவங்க அம்மா. மீன் குழம்பு கொதிக்குதுமா, இன்னொரு 5 நிமிஷம் ஆகும் அப்படின்னு அதே கொதிநிலையில சொல்றாங்க மீனா. அத்தை மீன் குழம்பு மட்டும் இல்ல, இப்ப மீனாவும் தான் கொதிக்குது, இன்னொரு 5 நிமிஷம் ஆகட்டும்ங்கிறாரு முத்து. கொடுன்னு மீனா கையில இருக்க கரண்டியை வாங்கிட்டு அவங்க அம்மா உள்ளர போறாங்க. முத்து பக்கத்துல வர்ற மீனா, மாமா கிட்ட நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்களான்னு கேக்குறாங்க. வரும்போதே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க ஹவுஸ் ஓனர், வாப்பா முத்து எப்போ வந்தேன்னு கேட்டுட்டு உள்ளர வர்றாரு. வாங்க சார் அப்படின்னு முத்து திரும்ப, வாங்க அங்கிள் வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு மியூசிக் சேர் காம்படிஷன் மாதிரி 3 பேரும் சேரை பிடிக்கிறாங்க. உட்காருங்க உட்காருங்கன்னு முத்து நகர்த்தி வைக்க, இருக்கட்டும்பான்னு சொல்லிக்கிட்டு அவரும் உட்கார்றாரு. வாங்க ஐயா அப்படின்னு மீனாவோட அம்மா உள்ள இருந்து வர, ஒன்னும் இல்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன்ப்பா அப்படின்னு அவரு உட்கார, சொல்லுங்க ஐயான்றாங்க மீனாவோட அம்மா. அம்மா தங்கம் விலையெல்லாம் ரொம்ப ஏறி போச்சுமா அப்படின்னு அவரு சொல்ல, ஆமா என்ன பண்றதுங்கிற மாதிரி பாக்குறாங்க மீனாவும் அவங்க அம்மாவும். அதான் டிவி நியூஸ்ல தினமும் சொல்றாங்களேங்க சார் அப்படின்னு முத்து சிரிச்சுட்டே சொல்ல, அது இல்லப்பா விலைவாசி எல்லாம் ரொம்ப ஏறுது, ரொம்ப வருஷமா நானும் வாடகையெல்லாம் எதுவும் ஏத்தலையே அப்படின்னு அவரு சொல்ல, எல்லாரோட முகமும் லைட்டா வாடிடுது. எனக்கும் இந்த வாடகையை நம்பிதான்ப்பா பொழப்பு ஓடுது, அதனாலதான்ப்பா அடுத்த மாசத்துல இருந்து ஒரு 3000 ரூபாய் வாடகை ஏத்தலான்னு இருக்கேன்ப்பா அப்படின்னு ஹவுஸ் ஓனர் சொல்ல, மீனா பயங்கர அதிர்ச்சியா வாய் திறந்துட்டு மூடிக்கிறாங்க. மீனாவோட அம்மாவும் அதிர்ச்சியா நிக்க, சத்யாவும் முத்துவும் மெதுவா ஓரக்கனால உங்களை பாக்குறாங்க. இதோ பாருங்கம்மா, மாசம் வாடகை இனிமேல இருந்து 11,000 ரூபாய் கொடுத்துருங்க, வேற யாராவது இருந்திருந்தா நான் 12,000மோ 13,000மோ ஏத்திருப்பேன், நீங்க ரொம்ப வருஷமா இருக்கீங்க அதனால 3,000 ரூபாய் மட்டும்தான் ஏத்திருக்கேன் அப்படின்னு அவரு சொல்ல, அதிர்ச்சியில இருந்து வெளியே வர்ற சந்திரா, ஐயா 3,000 ஏத்தனா எப்படிங்க ஐயான்றாங்க, இத பாருங்கம்மா ஒரு சவரன் நகையே 1 லட்சத்தை தாண்டி போகுதேம்மா, இத யாரு ஏத்துறதுன்னு யாராவது போய் கேக்குறோமாம்மா அப்படின்னு கேக்குறாரு அவரு. சார் 1 லட்சம் ரூபாய் கொடுத்த நகை வாங்கினா அதை 80,000 ரூபாய்க்கு வச்சு நம்ம பணம் வாங்கலாம், ஆனா நாங்க வாடகை கொடுத்துட்டு உங்க வீட்டை அடமானம் வச்சு பணம் வாங்க முடியுமா அப்படின்னு முத்து கேட்க, இப்ப அவருக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. என்னப்பா இப்படி சொல்ற அப்படின்னு அவரு அதிர்ச்சியோடவே கேட்க, இல்லைங்க சார் அது முடியாதுல்ல அதனாலதாங்கிறாரு முத்து. அது இல்லப்பா நானும் இப்ப வேலைக்கு போறது கிடையாது அப்படின்னு அவரு சொல்ல, ஒரு 1000 ரூபாய் ஏத்தனா பரவாயில்லங்க ஐயா அப்படிங்கிறாங்க மீனாவோட அம்மா. அம்மா இந்த வீட்டுக்கு நீங்க வந்தப்ப நீங்களும் உங்க வீட்டுக்காரரும் மட்டும்தான் சம்பாரிச்சிட்டு இருந்தீங்க, இப்போ உங்க பையன் சம்பாதிக்கிறான், உங்க பொண்ணு பூ வியாபாரம் பண்ணி சம்பாதிக்குது,
பத்தாததுக்கு பெரிய பிளாட்ல பூக்கடை வேற போட்டிருக்கு அப்படின்னு அவங்க ஜாதகத்தையே சொல்லிட்டு இருக்காரு ஹவுஸ் ஓனர். ஐயா அது ஒரு சின்ன கடை தாங்க ஐயா அப்படின்னு மீனா சொல்ல, ஏம்மா எதுவா இருந்தாலும் சம்பாத்தியம் வருதுல்ல, இங்க பாருங்கம்மா, நீங்க முன்னுக்கு வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இந்த வீட்டு மாப்பிள்ளைங்க 2 பேரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. முத்து தம்பியும் 2 கார் வாங்கிருச்சு. சின்ன மாப்பிள்ளையும் அரசாங்க உத்தியோகத்துல இருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறாரு அப்படின்னு பரம்பரை மொத்தத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் என்ன 3000 ரூபாய் கொடுக்க வேண்டியது தானேங்கிறாரு. இவர் என்னடா வாடகையை ஏத்துறதுக்கு இத்தனை விஷயங்களை பேசுறாரு, இவ்வளவு பில்டப் கொடுக்கறாரு அப்படின்ற மாதிரி அசந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கீங்க போல இருக்குங்க சார் அப்படின்னு முத்து ஒரு மாதிரியான குரல்ல கேட்டு, நீங்க சொல்றது எல்லாமே சரிதாங்க சார். ஆனா எங்க அத்தை எங்க யார்கிட்டயுமே பணம் வாங்குறது இல்லைங்க சார். அவங்களும் சத்யாவும் சம்பாதிக்கிறதுல தாங்க சார் இந்த குடும்பமே ஓடுது. அதுவும் இந்த வீட்டுக்கு 11,000 ரூபாய் அதிகமேங்க சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார்ங்கிறாரு முத்து. ஏன்பா எனக்கும் வேற எந்த வேலையும் இல்ல, அதனாலதான் கேக்குறேங்கிறாரு அவரு. சார் நீங்க ஒரு 1000 ரூபாய் ஏத்துனீங்கன்னா பரவாயில்லைங்க சார். ஒரேடியா 3000 ரூபாய் ஏத்துறீங்க, ஒரு 2000 ரூபாய் வச்சுக்கலாமாங்க சார்? கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு முத்து கேட்க அவங்க மாமியார் 2 பேரையும் மாறி மாறி பாக்குறாங்க. ஏன்பா நான் ரொம்ப வருஷமா வாடகை ஏத்தவே இல்லையேப்பா, இதுவே நான் வேற யாருக்காவது விட்டிருந்தா அதிகமா கூட வாங்கலாம், ஆனா நான் அப்படி எதுவும் பண்ணலையே. ஏன் இவங்க வாடகை கொடுக்க முன்ன பின்ன ஆனாலும் நான் அதை கூட கேட்டதே இல்லையே அப்படின்னு அவர் தரப்பு நியாயத்தை சொல்லிட்டு இருக்காரு அவரு. கொஞ்ச நேரம் எல்லாம் அமைதியா நின்றுட்டு இருக்க மாமா நான் அப்படின்னு சத்யா ஏதோ சொல்ல வர்றாரு. டேய் சும்மாருடா அப்படிங்கிற முத்து, சார் ஒரு 2000 ரூபாய் கொடுத்துட்றோங்க சார், கொஞ்சம் பாருங்க சார். அதே மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு நீங்க வாடகை ஏத்தாம இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க சார். அதுக்குள்ள இவனும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க சார். எல்லாருமே இப்ப கஷ்டப்பட்டு தாங்க சார் வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு முத்து சொல்ல ஹவுஸ் ஓனர் யோசிக்கிறாரு. அவரு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு மேலையும் கீழையுமா பார்த்துட்டு இருக்கிறவரு, சரிப்பா நீங்க ஒரு 2000 ரூபாய் சேர்த்து கொடுத்துருங்க, நான் இன்னொரு 2 வருஷத்துக்கு வாடகையை ஏத்தல போதுமானு கேட்க, சரிங்க ஐயா அப்படின்னு சந்திரா சொல்ல, ரொம்ப நன்றிங்க சார் அப்படின்னு மீனா சொல்றாங்க. என்னப்பா சரிதானே அப்படின்னு முத்துக்கிட்ட கேட்க முத்து உடனே அவரோட கையை பிடிச்சி ரொம்ப நன்றிங்க சார்ங்கிறாரு. தேங்க்ஸுங்க சார் அவர் சொல்ல, சரிப்பா நான் வரட்டுமா அப்படின்னு கிளம்புறாரு. அந்த வேகத்துக்கு நகை விலை ஏறுது, அதனால வேற ஏதாவது ஐடியா இருக்குன்னு சொல்ல வருவார்னு பார்த்தா வாடகைக்கு தான் இவ்வளோ பில்டப் கொடுத்துட்டு போறாரு போல இருக்கு. இப்படி ஒரு செலவு வரும் நாங்க எதிர்பார்க்கல மாப்பிள்ளங்கிறாங்க சந்திரா. அம்மா வேற என்னம்மா பண்றது, ரொம்ப வருஷமா இந்த ஏரியாவில் இருந்து பழகிட்டோம் அப்படிங்கிறாங்க மீனா. அம்மா புதுசா வீடு தேடினா கூட இதை விட அதிகமா தான் வாடகை கொடுக்க வேண்டி வருங்கிறாரு சத்யா. அத்தை நீங்க எதையும் யோசிச்சு வருத்தப்படாதீங்க, நானும் மீனாவும் சேர்ந்து இந்த காசை கொடுத்துடுறோங்கிறாரு முத்து. இல்ல மாப்பிள்ள அதெல்லாம் வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க உட்காருங்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேங்கிறாங்க சந்திரா. அப்போ சத்யாவோட மொபைல் ரிங்காக அப்படியே பார்த்துக்கிட்டே வெளியே போறாரு. இங்க முத்துவும் மீனாவும் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே பக்கமா வர்றாங்க. வீட்டு ஹால்ல அண்ணாமலை உட்கார்ந்து இருக்க விஜயாவோட போன் ரிங் ஆகுது. எடுக்கிறவங்க சொல்லு ரவி அப்படின்றாங்க. ரவி ஏதோ சொல்ல, சரி நீயே அனுப்பிச்சு வச்சிரு. ஆஹா அதெல்லாம் வேண்டாம், வெறும் சப்பாத்தி மட்டும் போதும், நைட்டு லேட் ஆனாலும் வீட்டுக்கு வர வேண்டியது தானே. அப்படியா சரி சரி அப்படின்னு போனை வைக்கிற விஜயா, ஏங்க ரவி நைட்டுக்கு வீட்டுக்கு வரமாட்டானா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து உட்கார்றாங்க. ஏன்னு கேக்குறாரு அண்ணாமலை. அவன் ஃப்ரெண்டு யாரோ துபாயில இருந்து வந்திருக்கானா, அவன் கூட தங்கிட்டு காலையில வர்றானா அப்படின்னு விஜயா சொல்ல, முத்துவும் மீனா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி அங்க போயிட்டான். மனோஜும் கடையிலேயே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டான். இப்ப ரவியும் வரலையா, நீயும் நானும் தான் இருக்கிறோம், உங்ககிட்ட நான் மாட்டிக்கிட்டேங்கிறாரு அண்ணாமலை. இதை கேட்கிற விஜயா அவரை குறுகுறுன்னு பார்த்துட்டு, அதுக்கு ஏன் பேய் பாக்குற மாதிரி இப்படி பாக்குறீங்க, பேய் கூட இருக்க மாதிரி இப்படி பயப்படுறீங்கன்னு கேக்குறாங்க. அது கூட கூட வாழ்ந்துடலான்னு அவரு சொல்ல, என்ன சொன்னீங்க அப்படின்னு மிரட்டலா கேக்குறாங்க விஜயா. இல்ல இல்ல சாப்பிடலையான்னு கேட்டேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பாக்குற விஜயா, ரவி சப்பாத்தி அனுப்புறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு விஜயா சொல்ல, எனக்கு எதுவும் வேண்டாங்கிறாரு அவரு. ஏன்னு விஜயா கேட்க, எனக்கு எதுவும் சாப்பிட பிடிக்கல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, விஜயா உடனே என்னாச்சுங்க உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையான்னு பதறி அடிச்சு எழுந்து வந்து அண்ணாமலையோட கன்னத்தை தொட்டு பாக்குறாங்க. அவரு பட்டுன்னு அவங்களோட கையை தள்ளி விட்டுட்டு மனசு சரியில்லைங்கிறாரு, சாப்பிட பிடிக்கல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, மனசு சரியில்லைன்னா வயிறு பசிக்காதா அப்படின்னு விஜயா கேட்க, எனக்கு பசிக்காது, நீ போய் சாப்பிடுங்கிறாரு அண்ணாமலை. அப்படின்னு விஜயா ஏதோ சொல்ல வர, அண்ணாமலா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே பரசு வந்து வாசப்படியில நிக்கிறாரு. வாப்பா பரசு வா அப்படின்னு அண்ணாமலை கூப்பிட விஜயா கொஞ்சம் நகர்ந்து நிக்கிறாங்க. எப்படிமா இருக்கீங்க அப்படின்னு அவரு நார்மலா கேட்க, ஏன் எப்படி இருக்கும், வீட்டுல என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் தான் இவர் சொல்லியிருப்பாரு அப்படின்னு விஜயா சொல்ல,
ஒருத்தர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா ஆமா இல்லன்னா இல்லன்னு சொல்லு, அதை விட்டுட்டு கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இல்ல இந்நேரத்துக்கு வந்திருக்காருன்னு கேட்டேன். 2 பேரும் சேர்ந்து வெளியே போறீங்களான்னு கேக்குறாங்க விஜயா. வெளியே போகல, மாடிக்கு போறோங்கிறாரு அண்ணாமலை. மாடிக்கா? ஏன்னு விஜயா வேகமா கேக்குறாங்க. ராத்திரியில எனக்கு தூக்கம் சரியா வர்றதில்ல, அதனாலதான். அதுக்குதான் பரசு வர சொன்னேன். தூக்கம் வர்ற வரைக்கும்னு சொல்லிக்கிட்டு அண்ணாமலை எழுந்து ஸ்டிக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாரு. இவர் என்ன உங்களை பாட்டு பாடி தூங்க வைக்க போறாரா அப்படின்னு விஜயா படுநக்கலா கேட்க, ஐயோ அந்த திறமையெல்லாம் எனக்கு இல்லம்மா, சும்மா இவர்கிட்ட பேசிட்டு இருக்கலான்னு வந்தேன் அப்படிங்கிறாரு பரசு. தூங்குற நேரத்துல என்ன பேச்சு வேண்டி கிடக்கு அப்படிங்கிறாங்க விஜயா. நாங்க 2 பேரும் மொட்டை மாடியில போய் படுத்துக்கிட்டு பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம், மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குங்கிறாரு பரசு. உடனே அண்ணாமலை பக்கம் திரும்புற விஜயா, இவர்கிட்ட பேசி உங்களுக்கு மனசு என்ன ஆறுதலா இருக்க போகுது, அதுக்கு எங்கிட்ட பேசலாம் இல்லங்கிறாங்க. இவன் என் ஃப்ரெண்டு, இவங்கிட்ட நான் எவ்வளவு வேணாலும் பேசுவேன், என்ன வேணும்னாலும் பேசுவேன், நைட்டு பூரா சந்தோஷமா கேட்டுட்டு இருப்பான் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க. அப்ப நீங்க சொல்றத நான் கேட்க மாட்டேனா அப்படின்னு அதுக்கும் வரிஞ்சு கட்டிட்டு வர்றாங்க விஜயா. நீ இருக்கிற இடத்துல உன்னை தவிர வேற யாரையாவது பேச விடுவியா? 2 பேரும் பேசினா ஒருத்தர் சொல்றத ஒருத்தர் கேட்கணும், உன்ன மாதிரி தான் பேசுறதுதான் சரி அப்படின்னு நினைக்கிற ஆள்கிட்ட பேசினா என்ன பிரயோஜனம் அப்படின்னு அண்ணாமலை மூஞ்சுக்கு நேராவே மட்டம் தட்டினாலும், இவர் கூட ராத்திரி பூரா உட்கார்ந்து பேசி உடம்ப கெடுத்துக்க போறீங்களான்னு கேக்குறாங்க விஜயா. இல்லம்மா, தூக்கம் வரும்போது தூங்கிடுவோங்கிறாரு பரசு. உங்க வீட்டுல உங்க பொண்டாட்டி எப்படிங்க அனுப்புனாங்க அப்படின்னு விஜயா இப்ப அவர்கிட்ட கோவத்தை காட்ட, அண்ணாமலைய பார்த்து பேச போறேன்னு சொன்னேன், சரிங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னா அப்படின்றாரு பரசு. அது எப்படி சரின்னு சொல்லுவாங்க அப்படின்னு விஜயா சந்தேகமும் சிடுசிடுப்புமா கேக்குறாங்க. அவனுக்கு புருஷன் சொல்றத கேக்குற பொண்டாட்டி அமைஞ்சிட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்ப உங்க பேச்ச நான் கேக்குறதே இல்லையா அப்படின்னு விஜயா கேட்க, நான் சொல்றத கேட்காம தானே இத்தனை கேள்வியையும் கேட்டுட்டு இருக்கிற இப்ப கூட அப்படின்னு அண்ணாமலை சுட்டி காட்டுறாரு. விஜயாவுக்கு முகம் சுண்டி போயிடுது. ஆனாலும் பரசுவை எரிக்கிற மாதிரி பாக்குறாங்க. சரி சாப்பிட்டுட்டு கதவை சாத்திட்டு படுத்துடு, பரசு அந்த பாய் தலகாணியை எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல சரிப்பாங்கிறாரு அவரும். அவர் 2 பாயையும் தலைவாணியை எல்லாம் சுருட்டிட்டு போக விஜயா பயங்கர வெறுப்போட சேன்னு பாத்துட்டு இருக்காங்க. அவங்க மொட்டை மாடிக்கு போயிட விஜயா பயங்கர கோவத்தோட அப்படியே சோஃபால படுக்கிறாங்க. டோர் பெல் ரிங் ஆகுது. விஜயா எழுந்து வாசல பார்க்க அங்க ஒருத்தர் நின்னுட்டு இருக்காரு. யாருப்பான்னு கேட்க, ரவி சார் கொடுத்து விட்டாருன்னு கையில ஒரு பார்சலோட நிக்கிறாரு அவரு. விஜயா எழுந்து போய் அந்த பார்சலை வாங்கிக்க போயிட்டு வரேன்ட்டு போயிடுறாரு அந்த பையன். கையோட கதவை லாக் பண்ணிட்டு பார்சலை கொண்டு வந்து டைனிங் டேபிள்ல வச்சுட்டு அத சப்பாத்தியை பிரிச்சு பிளேட்ல போட்டு ஒரு வாய் எடுத்து வாயில வைக்க போறாங்க விஜயா. ஆனா அவங்க கை அப்படியே நின்னுடுது. அவங்க மனசுல எல்லாரும் ஹால்ல ரவுண்டா உட்கார்ந்துகிட்டு ஹாட் பாக்ஸ்ல இருந்து எடுத்து எடுத்து போட்டு சாப்பிட்டது, அப்போ பாட்டி வந்திருந்ததுன்னு எல்லாமே மைண்ட்ல வருது. அத்தனை பேர் இருந்த வீட்டுல இப்ப தன்னந்தனியா உட்கார்ந்து இருக்கோமே அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட கையில எடுத்த சப்பாத்திய பாக்குறாங்க விஜயா. அவங்களுக்கும் சாப்பிட மனசு வரல. அப்படியே வச்சுட்டு கைய கழுவிட்டு மறுபடியும் சோஃபால வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. உட்கார்ந்து வாக்குலயே டொப்பு டொப்புன்னு தூங்கி விழறாங்க. தூங்கி விழுந்ததுல முழிச்சிட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க. அந்த ராத்திரி நேரத்துல மெல்லிசான வெளிச்சத்துல எல்லாமே வித்தியாசமா தெரியுது. விஜயாவுக்கு ஒரு மாதிரியா இருக்க. தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. விஜயாவுக்கு சுத்தமா தூக்கம் வரல. சோஃபால உட்காந்து பாக்குறாங்க. கிச்சன் பக்கமா போய் பால்கனில நின்னு பாக்குறாங்க. மறுபடி ரூம்குள்ள போய் பாக்குறாங்க. சுத்தி முத்தி நடந்து 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 பாக்குறாங்க. அவங்களுக்கு தூக்கமும் வரல. ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காங்க. இந்த நைட்டு எப்படா முடியுன்ற ஏக்கத்தோட அவங்க பாத்துட்டு இருக்கிறதும் நினைக்கிறதும் நம்மளுக்கு நல்லா தெரியுது. மீனா மொட்டை மாடியில வந்து நின்றுட்டு இருக்க. மீனா மீனா அப்படின்னு கூப்பிட்டுட்டு வந்து நிக்கிறாரு முத்து. என்னமோ தெரியலங்க, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்றாங்க மீனா. ஏன்னு முத்து கேட்க, நான் கூப்பிட்டதும் நீங்க இங்க வந்துட்டீங்க, ஹவுஸ் ஓனர் வாடகை ஏத்துறாருன்னு தெரிஞ்சதும் நீங்க கவலைப்படாதீங்க, நானும் மீனாவும் சேர்ந்து அந்த பணத்தை உங்களுக்கு தரோன்னு சொன்னீங்க. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது உண்மையாவே சொல்றேங்க, நீங்க புருஷனா கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்கிறாங்க மீனா. கலகலன்னு சிரிக்கிற முத்து, இதெல்லாம் நல்லா தான் பேசுற, ஆனா ஒரு கட்டிங் போட்டுட்டு வந்தா மட்டும் அப்படின்னு முத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? அந்த கருமத்தை தான் விட்டுருங்களேன், இவ்வளவு நல்லவரா இருக்கீங்க, அது மட்டும் எதுக்குன்னு காட்டு கத்தல் கத்துறாங்க மீனா. மீனா நான் அடிச்ச ரொம்ப நாள் ஆச்சுல்ல மீனா, தண்ணி போடும் போதெல்லாம் கூட பெருசா பிரச்சனையே இல்லாம இருந்தது, இப்பெல்லாம் தண்ணியே போடுறது இல்ல, ஒரே பிரச்சனையா வருதுங்கிறாரு முத்து. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்க இனிமே குடிக்க கூடாதுங்க அப்படின்னு மீனா சொல்ல, சரி சரி குடிக்கல, நீ கோவப்படாத அப்படின்னு முத்து சரண்டர் ஆயிட. அப்புறம் என் மனசுல ஒரு ஆசை இருக்குன்றாங்க மீனா. என்னது, என்ன ஆசை, சொல்லு சொல்லு சொல்லு, குழந்தை ஆசை எதுவும் அப்படின்னு பரபரப்பா கேக்குறாரு முத்து. அதெல்லாம் அமையும் போது அமையட்டுங்க,
அப்படின்னு மீனா சொல்ல அப்புறம் என்ன ஆசைன்னு கேக்குறாரு முத்து. நான், சீதா, சத்யா எல்லாருமே சின்ன வயசுல இருந்து வாடகை வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். முத இந்த வீட்டுக்கு 2000 ரூபாய் வாடகைக்கு வந்தோம். இன்னைக்கு 11,000 ரூபாய் ஆயிருக்கு. அதான் என் மனசுக்கு ஒரு ஆசை, அம்மாவுக்கு சொந்தமா ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும். நான் அம்மா வீட்டுக்கு வரும்போது இது அம்மாவுக்கு நான் வாங்கி கொடுத்த வீடுன்னு ஒரு சந்தோஷம் வரும். அதாங்க என் ஆசை. ஆனா இது நடக்குமான்னு தெரியல அப்படின்னு மீனா கண்கள்ல கனவோட சொல்லிட்டு இருக்க. ஏன் நடக்காது மீனா? உன் ஆசை கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு முத்து சொல்ல. நிஜமாவா? அப்படியா சொல்றீங்கன்ற மாதிரி பாக்குறாங்க மீனா. மீனா, நம்ம ஏதாவது ஒண்ணுக்கு ஆசைப்பட்டு அதுக்காக ரெடியாகி ஓட ஆரம்பிச்சிட்டோன்னு வையேன், கண்டிப்பா அந்த ஆசை நிறைவேறிடும் அப்படின்னு முத்து சொல்ல. ஆனா வீடு வாங்குறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க, நம்மளால இப்ப வரைக்கும் ஒரு ரூம் கூட கட்ட முடியல அப்படின்னு யதார்த்தத்துக்கு வர்றாங்க மீனா. ஹேய், அதுவும் ஒரு நாளைக்கு நடக்கும் மீனா. ஆசைப்படுறதுதான் முக்கியம் மீனா. அதுக்காக உழைக்கிறதுக்கு நாம ரெடியா இருக்கணும். நாம மேல ஒரு ரூம் கட்டணும்னு நினைச்சோம், ஆனா அதுக்காக நம்ம ஓடிக்கிட்டே தானே இருக்கோம். அப்பப்ப அதுக்கு சின்ன சின்ன தடைகள்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அதுக்காக நாம என்ன ஓடுறதை நிறுத்திட்டோமா அப்படின்னு முத்து கேட்க. இல்லைங்க அப்படின்னு மீனா சொல்ல. அதே மாதிரி தான் இதுவும். நீ ஆசைப்படுறது ரொம்ப நல்ல விஷயம் மீனா. அம்மா அப்பாவை சொந்த வீட்டில் வச்சு பார்க்கணுங்கிறது தான் ஒரு நல்ல பிள்ளைக்கான அடையாளம். நான் உனக்கு இதுல எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு சப்போர்ட் பண்றேன், புரியுதா? உன் அம்மாவுக்காக நாம ஒரு வீட்டை வாங்குறோம், அதுல உங்க அம்மாவை இருக்க வைக்கிறோம். அங்க கிரகப்பிரவேசத்தை முடிச்சிட்டு நானே போய் மீனை வாங்கிட்டு வர்றேன். அடுத்த நாளே நாம மீன் சமைச்சு சாப்பிடுறோம், சரியா அப்படின்னு முத்து சொல்ல. மீனா ரொம்ப சந்தோஷமும் நெகிழ்ச்சியுமா ஓடி வந்து முத்துவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே இருக்கமா முத்துவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அம்மாவுக்காக வீடு வாங்குறோமோ இல்லையோ, ஆனா இப்ப நீங்க பேசுனீங்கல்ல, அதுவே எனக்கு வீடு வாங்கின மாதிரி இருக்குங்க அப்படின்னு மீனா நெகிழ்ச்சியோட வழியிற கண்ணீரோட சொல்றாங்க. மனுஷங்களுக்கு ஆசை அளவா இருக்கணும்னு சொல்லுவாங்க, எனக்கும் தெரியும். இருந்தாலும்னு மீனா சொல்ல. அப்படிலாம் இல்ல மீனா, சில விஷயங்களுக்கு ஆசை பெருசா படணும், அப்பதான் நாம அதுக்கான முயற்சியில இறங்குவோம். நீ ஆசைப்பட்டது உடனே நடக்கலனாலும் கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். நம்ம கையில உழைப்பு இருக்கிறவர்களும் நம்ம ஆசைப்படுறதெல்லாம் கனவா போறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு முத்து சொல்ல. ஆமாங்கன்னு தலையாட்டிட்டு சந்தோஷமா பாக்குறாங்க மீனா. நீ பெருசா ஆசைப்படு, அதுக்காக ஓடுவோம், கண்டிப்பா அந்த ஆசை நிறைவேறும். நாம நினைச்சிருக்கோமா அந்த பிளாட்ல பூக்கடை போடுவோம்னு, ஆனா இப்ப அங்க பெரிய கடை வச்சு நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கல அப்படின்னு முத்து சொல்ல. மீனா கொஞ்சம் சந்தோஷமா பெருமையுமா ஆமான்னு தலையாட்டிட்டு பாக்குறாங்க. அது மாதிரி தான் எல்லாமே, உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும், கவலைப்படாத அப்படின்னு முத்து சொல்ல. மறுபடியும் மீனா பக்கத்துல வந்து முத்துவை ஹக் பண்ணிக்கிறாங்க. முத்துவும் அப்படியே தோல்ல கைய போட்டு அணைச்சு கூட்டிட்டு போறாரு. விஜயாவுக்கு படு துன்பமா இருந்த இந்த இரவு இவங்களுக்கு படு இன்பமா இருக்கு. அப்படிதான் இந்த உலகம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான அனுபவத்தை வச்சிருக்கு. எல்லாத்துக்கும் முடிவு கொடுக்கிற மாதிரி சூரியன் அழகா உதயமாய் வர்றாரு. பார்வதி வீட்டு டோர்பெல் ரிங்காக பார்வதி போய் கதவு திறக்கிறாங்க. விஜயா உள்ளர வர்றாங்க. வா விஜயா அப்படின்னு பார்வதி உற்சாகமா வரவேற்க, உள்ளர வர்ற விஜயா வரும்போதே தேல் மாதிரி கொட்டிக்கிட்டே தான் வர்றாங்க. இன்னைக்கு எதுவும் வேஷம் போடலையா நீ அப்படின்னு கேட்டுக்கிட்டே உள்ளர வர. இன்னைக்கு கதை சொல்லி முடிச்சாச்சு அப்படிங்கிற பார்வதி. ஆமா, நீ ஏன் டல்லா இருக்கன்னு கேக்குறாங்க. என் வீட்டுல நடக்கிற விஷயத்துக்கு நான் என்ன சந்தோஷமாவா இருக்க முடியும்? அதுவும் நேத்து நைட்டு நான் சரியாவே தூங்கலைங்கிறாங்க விஜயா. ஏன் திரும்ப உடம்புக்கு முடியாம போயிடுச்சா அப்படின்னு பார்வதி கேட்க. உடம்பெல்லாம் நல்லாதான் இருக்கு, நடக்கிற விஷயத்த நினைச்சாதான் மனசே சரியில்லைங்கிறாங்க விஜயா. அதுக்கடுத்து எதுவும் பேசாம பேக கொண்டே வச்சுட்டு சோஃபால உட்கார. அவங்களையே பார்த்துட்டு இருக்கிற பார்வதியும் வந்து உட்கார்றாங்க. விஜயாவே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க பார்வதி. நேத்து நைட்டு வீட்டுல யாருமே இல்ல, நான் மட்டும்தான் அவ்வளோ பெரிய வீட்டுல தனியா இருந்தேன் அப்படின்னு விஜயா ரொம்ப சங்கடத்தோட சொல்ல. ஏன் அண்ணன் வீட்டுல இல்லையான்னு கேக்குறாங்க பார்வதி. அவரும் இருந்தாரு அப்படின்னு விஜயா சொல்ல. அப்புறம் என்னங்கிறாங்க பார்வதி. அவரு மொட்டை மாடிக்கு போய் அந்த வீணா போன பரசு கூட பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு விஜயா சாதாரணமா சொல்ல. பரசு வந்திருந்தாரா அப்படின்னு பார்வதி சந்தோஷமா கேக்குறாங்க. ஆமா, அந்த பரசு கூட பேசிக்கிட்டு மாடியிலேயே தூங்கிட்டாரு அப்படின்னு விஜயா சொல்ல. ஏன் பசங்கள்லாம் வீட்டுல இல்லையா அப்படின்னு பார்வதி கேட்க. விஜயா ஏதோ சொல்ல வர்றாங்க. விஜயா இப்பதான் முறையா அவங்க வாழ்க்கையில தனிமையை ஃபீல் பண்ணியிருக்காங்க. இனியாவது அவங்க திருந்தறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல ஏன் வீடுன்னு எடுத்து தலையில வச்சுட்டு ஆட போறாங்களான்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.